ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் முதுமலை போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, எந்தெந்த டைமில் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணலாம் அண்டு எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு பந்திப்பூர் டு முதுமலை தாங்க ட்ராவல் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பந்திப்பூர் டு முதுமலை வந்துட்டு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ். இந்த 35 கிலோமீட்டர்ஸும் ஒரு மினி சஃபாரி போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ண பிளேஸே வந்துட்டு தெப்பக்காடு எலஃபண்ட் கேம்ப் தாங்க. ஏன்னா அதோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock எலஃபண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்க அண்ட் ஈவினிங் வந்துட்டு 6 o'clock ஃபீட் பண்ணுவாங்க. அப்படின்னா நமக்கு என்ட்ரி டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30 AM அண்ட் தென் ஈவினிங் வந்து 5:30 PM. இப்போ வந்துட்டு ஏதாவது சஃபாரி போகணும் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறோம் அப்படின்னாலுமே டைமிங் வந்து டிஸ்டர்ப் ஆகும் மார்னிங் வந்துட்டு. ஸோ தட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நாங்கள் குண்டல்பேட்லேயே வந்துட்டு ஒரு ரூம் போட்டு செக்இன் பண்ணிவிட்டு தெப்பக்காடு எலஃபண்ட் கேம்ப்க்கு கிளம்பிட்டோம். என்ன பண்ணிட்டோன்னா, ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு நாங்கள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து போனோம். அண்ட் அந்த 35 கிலோமீட்டர்ஸ் போகும்போது ஜங்கிள் ட்ரைவில் எலஃபண்ட்ஸ், மங்கீஸ், பைசன், டீர், பீகாக்ஸ், பேர்னு எல்லா அனிமல்ஸும் பார்த்தோங்க. நான் என்ன யோசித்து இந்த ட்ரைவ் போனேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சீட்டாவோ இல்லை டைகரோ ஸ்பாட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனேன். பட் டைகர் அண்ட் சீட்டாவை ஸ்பாட் பண்ணல. இருந்தாலும் ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அந்த ட்ரைவ் வந்துட்டு அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எலஃபண்ட் எங்கள் கார் முன்னாடி ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணிட்டு போனார். யாருக்கும் எதுவும் ஆகலைங்க. இந்த மாதிரி தான் ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸ் ஒரு காட்டிட்டு போயிட்டார். அப்புறம் தெப்பக்காடு எலஃபண்ட் கேம்ப் வந்துட்டோம். இது மே மந்த் போயிருந்தோம். அதனால் ஒரு பயங்கர ரஷ்ஷுங்க. எங்கே பார்த்தாலும் பயங்கர ரஷ் தான். இருந்தாலும் நாங்கள் ப்ரீ புக் பண்ணதுனால 5:30க்கு அவங்க ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் வந்துட்டு ஒரு 5 minutes டிலேயில் உள்ளே வந்துட்டோம். அதுவே நாங்கள் அங்கே போய் தான் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி இருந்திருந்தால் இன்னும் லேட்டாக இருந்திருக்கும். இந்த எலஃபண்ட் கேம்ப் பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோவாக தான் போட்டிருக்கேன். என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த கேம்ப் பற்றின தெப்பக்காடு எலஃபண்ட் கேம்ப் பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். நான் மேலே கார்டு தரேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது தெப்பக்காடு எலஃபண்ட் கேம்பில் இருந்து. ஸோ போகும்போது இருட்டிடுச்சுன்னா ஜங்கிளில் ட்ராவல் பண்ணுறது இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எலஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணுறது பார்த்த உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். பட் அவங்க யாருமே வந்துட்டு டூரிஸ்ட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்பலை. எனக்கு தெரிஞ்ச மேபி 6:30 6:40 வரைக்கும் அங்கே தான் எல்லோரும் இருந்தாங்க. எலஃபண்ட்ஸை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி இருந்துமே பந்திப்பூர் செக் போஸ்ட்டை நாங்கள் ரீச் பண்ணினதையுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்லா இருட்டிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரொம்பவே ஒரு பயம் கலந்த ஒரு த்ரில்லாக தான் இருந்தது அதில் ட்ராவல் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் டே சஃபாரிக்கு வந்துட்டு 5 o'clock எழுந்து அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதையும் டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி முதுமலை சஃபாரி 2 times போயிட்டோம். ஸோ தட் நாங்கள் என்ன பண்ணோன்னா பந்திப்பூர் சஃபாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஆக்சுவலி நாங்கள் பண்ணின மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஜீப் சஃபாரி வந்துட்டு ப்ரியராகவே புக் பண்ணி இருந்திருக்கணும். எய்தர் ஜீப் சஃபாரி இல்லைன்னா கேம்பர்.
இது 2மே வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆன்லைன்லேயே ப்ரீ புக் பண்ணியிருந்தா நாங்கள் போனப்போ கண்டிப்பாக அதில் போயிருந்தால் மேபி டைகர்ஸ் இல்லைன்னா சீட்டா பார்த்துருக்கலாம். எங்களுடைய பேட் லக் பஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. அதுவுமே நாங்கள் 5 போயிட்டு லைனில் க்யூவில் நின்னது ஆல்மோஸ்ட் 8 தான் டிக்கெட் கிடச்சிது. அண்ட் 8 அவங்க வந்து டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஈவினிங் சஃபாரிக்கு தான் வந்துட்டு போயாகணும். ஸோ ப்ரீ புக் பண்ணுறது நம்மளுக்கு மச் பெட்டர். அண்ட் ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா 7 பர்சன்ஸ்க்கு வந்துட்டு 4500, கேம்பர் வந்துட்டு பர் பர்சன் 2500 அண்ட் பஸ்ஸுக்கு வந்துட்டு பர் பர்சனுக்கு வந்து 250. இதில் பஸ்ஸில் தானே போகணும். பஸ் என்னென்னா ஒரு டீப் ஜங்கிள்குள்ளே போகிறது கிடையாது. இதுவே ஜீப் சஃபாரியாக இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஆல்மோஸ்ட் இது 90 மினிட்ஸ் தான் அப்படின்னா ஜீப் சஃபாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ். அண்ட் ஆல்சோ டீப் ஜங்கிள்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சான்சஸ் வந்து மோர் நம்ம டைகர் ஆர் சீட்டாவை ஸ்பாட் பண்ணுறதுக்கு. எலஃபண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஆன் த வேல அப்படியே அந்த ரோட்டில் ஓரத்துலேயே அவ்வளோ எலஃபண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் டைகர் ஸ்பாட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீப் சஃபாரி போகிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு அப்படியே ரோட்டில் போகும்போதே லக் இருந்தால் டைகர் ஸ்பாட் பண்ணுறாங்க. பட் ஜீப் சஃபாரி போகும்போது எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் மோர். அண்ட் நீங்கள் எந்த சஃபாரி போனாலும் நம்ம கூடவே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கைடு வராங்க. அவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எலஃபண்ட்ஸை. அண்ட் மே மந்த் வந்து சஃபாரிஸ் வந்து மேக்ஸிமம் வராதீங்க அப்படின்றாங்க. பிகாஸ் எலஃபண்ட்ஸ் நீங்கள் ஸ்பாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மே மந்த்துங்கும்போது ஒரு ட்ரையான மந்த். ஸோ எலஃபண்ட்ஸ் வந்து கபினி ரிவர் சைடு போயிடும், மைக்ரேட் ஆகி போயிடும். பட் டைகர் அண்ட் சீட்டா அது எல்லாமே வந்துட்டு அங்கேயே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 95 டைகர்ஸ் அண்ட் 195 சீட்டாஸ் வந்து இந்த ஜங்கிளில் இருக்குது, பந்திப்பூர் ஜங்கிளில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஸ்பாட் பண்ணுறதான சான்ஸ் வந்து ஹை அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் ஜீப் சஃபாரி கிடைக்கலங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் பீகாக் டான்ஸ் பார்த்தாச்சு, எலஃபண்ட்ஸ் பார்த்தாச்சு. எனக்கு இந்த முதுமலை பஸ் சஃபாரியை விட பந்திப்பூர் பஸ் சஃபாரி எனக்கு வர்த்தாக தெரிஞ்சுது. ஏன்னா முதுமலை பஸ் சஃபாரி வந்துட்டு எனக்கு ஏதோ அதிகமான அனிமல்ஸ் எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ பந்திப்பூர் சஃபாரி வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட். அண்ட் ஹோட்டல்ஸ் தயவு செஞ்சு பந்திப்பூரில் மட்டும், பந்திப்பூர் ஆர் இந்த குண்டல்பேட் அந்த ஏரியாஸில் மட்டும் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு சர்வீஸே கிடைக்காது, ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸும் இருக்காது. ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதுமலையில் இல்லைன்னா மசனகுடி அந்த மாதிரி ஏரியாஸில் ரெசார்ட்ஸ் இல்லைன்னா ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கோங்க. பந்திப்பூர் சைடு மட்டும், பந்திப்பூர் ஆர் குண்டல்பேட், நாங்கள் குண்டல்பேட்டில் தான் ஸ்டே பண்ணோம், அந்த இடத்துல மட்டும் ஸ்டே பண்ணிடாதீங்க. ஃபுட்டும் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. அண்ட் ஆல்சோ சர்வீசஸ் வெரி 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 பெஸ்ட்டு. அண்ட் இந்த சஃபாரி போகிறதுக்கு பெஸ்ட் சீசன் பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஏன்னா அந்த டைம் வந்துட்டு ஒரு ரெய்னி சீசன் அண்ட் ஆல்சோ மாட்ரேட் ரெயினாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம் போகும்போது நம்மளுக்கு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறது வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைடு இன்ஃபார்ம் பண்ணார். அப்படியே பந்திப்பூர்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது அன்றைக்கி என் பர்த்டே. ஸோ தட் பொக்காப்பூர் மாரியம்மன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பொக்காப்பூர் மாரியம்மன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மலைங்களுக்கு நடுவில் இருக்க ஒரு கோவில். சரி, அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஆன் த வேல எலஃபண்ட் பாத்திங் ஒரு கொஞ்ச நேரம் நின்று பார்த்து
என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போயே இந்த பக்கம் சைடில் பார்த்தா டீரெல்லாம் அப்படியே உண்ட மயக்கம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அந்த பார்த்தீங்களா எப்படி டீர் கிராஸ் பண்ணுது, பேர் கிராஸ் பண்ணுது, எலஃபண்ட் கிராஸ் பண்ணுது. அதனால் ஸ்பீடு வந்துட்டு லோவாக மெயின்டைன் பண்ணுங்கள், லோ பேஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹாரன்ஸ் அதிகமாக அடிக்காதீங்க ஜங்கிள்குள்ளே போகும்போது. நேச்சர் அப்படியே நேச்சரை மெயின்டைன் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு குப்பைங்க போடுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டே நம்ம போகலாம். பொக்காபுரம் மாரியம்மன் டெம்பிள் வந்துட்டு முதுமலையிலேருந்து ஆல்மோஸ்ட் 22 கிலோமீட்டர்ஸ். இந்த போகிற வழி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணணும். ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கீழே இறங்கி தான் வழி விடுற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கணும். அண்ட் இங்கேயுமே வந்துட்டு நீங்கள் போகும்போது நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு ஸ்பாட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். அண்ட் அனிமல்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலுமே நம்மளுக்கு நெட்வொர்க் வந்துட்டு பயங்கர இஷ்யூவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹெல்ப்புக்கு யாராவது பர்சன்ஸ் வரணும் அப்படின்னாலுமே கஷ்டம்தான். ஏன்னா நாங்கள் போனது மே மந்த். அப்போவே பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாமல் தான் இருந்துச்சு பொக்காபூர் போகும்போது. ஸோ டு பி சேஃபர் சைடு எங்கேயுமே வண்டி ஸ்டாப் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் 8 AM ஈவினிங் வந்துட்டு 6 PM வரைக்கும் டெம்பிள் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் டெம்பிளில் தீமிதி திருவிழா இருக்க மாதிரியே இங்கே பொக்காபூர் மாரியம்மன் டெம்பிள்லேயும் தீமிதி திருவிழா இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டு மே. இதில் வந்து ஏதோ ஒரு மந்த்து வந்துட்டு நடக்கும். இங்கேயும் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்க. இதெல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்பவே மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு அங்கே வேண்டிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க. ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவ்வளோ மெம்பர்ஸ் வரமாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த கோயில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? மலைகளுக்கு நடுவில் ஒரு கோயில், ஒரு சின்ன மலை கிராமம், அதை தாண்டி வரும். அண்ட் ஆல்சோ அந்த கிராமத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முருகர் டெம்பிள் ட்ரெக்கிங் மாதிரி நம்ம மலை மேலே ஏறி போய் ஒரு முருகர் டெம்பிள் பார்க்கலாம். அது அலோவ் பண்ணல. ஸோ இங்கே மட்டும் நாங்கள் போயிட்டு வந்தோம். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே கோயிலேருந்து அடுத்த பிளான் எங்கே அப்படின்னு பார்த்தா மோயார் ரிவர், அதாவது அந்த மோயார் ட்ரெக்கிங் அங்கே தான் போகலான்னு பார்த்தோம். அண்ட் இவர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் பண்ணதுனால கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டாரு. சரி ஓகே, நம்ம திரும்பவும் ஜங்கிள்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணிவிட்டு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆக்சுவலி இந்த மோயார் அங்கே போயிருந்தோன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் போயிருக்கலாம். ஹார்ன்பில் அண்ட் நிறையா பேர்ட்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோயார் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அங்கே மோயார் வாட்டர் ஃபால்ஸ், அது வந்து அப்படியே அந்த ஜங்கிளுக்கு நடுவில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது. வீடியோஸில் பார்க்குறக்கு, நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அன்றைக்கி டே அப்படியே ஜாலியாக போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஓகே ஹிமாவத் கோபால்சாமி டெம்பிள் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி இங்கே ஹிமாவத் கோபால்சாமி டெம்பிள் இருக்குது. அங்கே போகிறவே எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் தாங்க தெரியும். அது வேறு எதுவுமே தெரியாமல் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போகும்போது
முன்னாடியே அந்த கிராமத்தை தாண்டின உடனேவே ஒரு மான் கூட்டம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் விளையாண்டுட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம். இது கிராமத்துக்குள்ளே எலஃபெண்ட்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் எங்களுக்கு டைமிங்ஸ் எதுவும் தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா 5:30க்கு ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். 6 o'clockங்கும்போது நாங்கள் அடிவாரத்துக்கே போயிட்டோம், அந்த மலை அடிவாரத்துக்கு. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக கேட்டை போட்டு வச்சுருக்காங்க. என்னடான்னு பக்கத்தில் கடையில் கேட்கும்போது தான் சொன்னாங்க, நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டு அங்கே டெம்பிளுக்கு போக முடியாது, நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் தான் போய் ஆகணும். கர்நாடகா ஸ்டேட் பஸ் வந்துட்டு ஒரு 8 o'clock வரும், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ரிட்டன் ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு டெம்பிளுக்கு அப்படியே வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழி ஃபுல்லாக இதுவும் அப்படியே ஃபுல் க்ரீனரி தாங்க. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம். கோயில் அடிவாரத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு பர் வெஹிக்கிளுக்கு 50 rupees. அது டைப்பிங் எல்லாம் கிடையாது. பேக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு க்யூவில் நிற்கலாம். அந்த க்யூவில் போயிட்டு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து கர்நாடகா பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீ தான். இதுவே நீங்கள் அதர் ஸ்டேட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா per person 80 rupees. அப் அண்ட் டவுன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட் தான். 80 rupees எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் அதே பஸ்ஸில் தான் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது இல்லை. மார்னிங் 8 o'clock பஸ் வந்துடுது. மேலே ரீச் ஆகும்போது 8:30 கூட இல்லை, 8:20ங்கும் போதெல்லாம் மேலே கோயில் ரீச் ஆகிடலாம். நீங்கள் ஈவினிங் தான் நான் கீழே வரணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அங்கே கோயில்லையும் கூட உட்காந்துக்கலாம், உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சேம் நீங்கள் மேலே போயாச்சுன்னா போதும், கீழே வர்றது அந்த டிக்கெட்டில் நீங்கள் கீழே வந்துக்கலாம். அண்ட் போகிற வழி ஃபுல்லாக யானை தாங்க. ஆக்சுவலாக அந்த பந்திப்பூர் சஃபாரியில் சொன்ன மாதிரி எலஃபெண்ட்ஸ் வந்துட்டு மைக்ரேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இங்கே வந்து ஆன் த வேலையேவும் அவ்வளோ எலஃபெண்ட்ஸை பார்க்கலாம், மோர் தேன் 30 எலஃபெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பஸ் டிரைவர் அவரும் சொன்னார். அண்ட் இந்த கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மலை மேலே வேறு எதுவுமே இல்லைங்க, அந்த ஆகாயத்தில் இந்த கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலை மேலே அந்த கோயில் இருக்கும். அந்த கோயில் மட்டும்தான் இருக்குது அந்த மலை மேலே. ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லான கோயிலுங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு ஒரு ஃபேமஸான டஸ்கர் ஒருத்தன் இருக்கான். அவன் மட்டும்தான் அங்கே செல்லப்பிள்ளையாக இருக்கான். அவனையும் நாங்கள் பார்த்துட்டோம், பக்கத்துலேயே தான் இருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் மேபி அவனுக்கு இவங்க ஃபீட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கலாம். நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் அங்கே இருந்தோம். 8:30க்கு அங்கே போயிட்டோம். 10 o'clock வரைக்குமே நாங்கள் அங்கே கோயிலில் தான் இருந்தோம். பஸ்ஸஸ் ஏதோ ஒரு பஸ் 2 பஸ் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 5 minutes இல்லை, ஒரு 10 minutesக்கு ஒன்ஸ் வந்து பஸ்ஸஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. பேட்சாக வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துகிட்டே தான் இருந்தாங்க கோயிலுக்கு. பார்த்துட்டிங்கன்னா கோயில் உண்மையாலுமேங்க ஆகாயத்தில் தான் அந்த கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் பண்ணி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்படியே க்ளவுட்ஸ் வந்து மூவ் ஆகிறது அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுது. ஸோ 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 பீஸ்ஃபுல்லான கோயில். அண்ட் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியும் கூட. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டஸ்கர் தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுடைய செல்லப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த கோயிலில் ஃபீட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் மேபி மேலே வந்திருப்பானோ என்னமோ. பட் வரல, நாங்கள் இருந்த வரைக்கும் வரல. ஆனால் நிறைய வீடியோஸில் வந்துட்டு அந்த டஸ்கர் வந்து அங்கே கோயில் அந்த இது சரௌண்டிங்ஸ்லேயே தான் இருக்கான், அதை பார்த்துருக்கேன். அண்ட் தென் கீழே இறங்கிட்டோம். ஒரு 10 o'clock கீழே இறங்கிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறுத்தும்போது ஒரு 4-5 கார் தான் இருந்துச்சு. பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கார்ஸ் இருக்குது பாருங்கள். பயங்கர கூட்டம் சாட்டர்டேன்றதுனால. இருந்தாலுமே உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியாது. ஏன்னா லைன் பாட்டுக்கு லைன் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் மேலே போனதையும் நீங்கள் பாட்டுக்கு எங்கே வேணால் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் போய் சாமி கும்பிடலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.